தயாரிப்பு என்ற மெனு மீது கிளிக் செய்து அப்போது தோன்றும் பட்டியலில் வளரறி செயல்பாடுகள் என்ற மெனு மீது கிளிக் செய்யுங்கள். வளரறி செயல்பாடுகள் வை பராமரிப்பு செய்வதற்கான திரை தோன்றும். இத்திரையானது 2 பகுதிகளை கொண்டிருக்கும். இடதுபுறம் செயல்பாடுகளை சேர்க்க, திருத்த, நீக்கம் செய்ய உதவும் பகுதி. வலதுபுறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வகுப்பு, பாடம், பாடத்தலைப்பின் கீழ் உள்ள வளரறி செயல்பாடுகளை பட்டியலிடும் பகுதி. ஹிட் அண்ட் செலக்ட் முறையில் வகுப்பு, பாடம், பாடத்தலைப்பு ஆகியவற்றை தேர்ந்தெடுங்கள். பாடத்தலைப்பினை தேர்ந்தெடுத்தவுடன் அந்த பாடத்தலைப்பிற்குரிய செயல்பாடுகள் வலதுபுறம் உள்ள பட்டியலில் தோன்றும். நீங்கள் எந்த செயல்பாட்டினை திருத்த அல்லது நீக்க விரும்புகிறீர்களோ அந்த செயல்பாட்டின் மீது கிளிக் செய்யுங்கள். இப்போது இடதுபுறம் உள்ள கட்டங்களில் அந்த செயல்பாட்டின் விவரங்கள் தோன்றும். தேவையான திருத்தங்களை செய்துவிட்டு சேவ் பட்டனை கிளிக் செய்தால் திருத்தங்கள் சேமிக்கப்பட்டுவிடும். புதிய செயல்பாட்டினை சேர்க்க ஆட் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். வகுப்பு, பாடம், பாடத்தலைப்பு ஆகியவற்றை தேர்ந்தெடுங்கள். பின்னர் FAA செயல்பாடு என்பதற்கு எதிராக உள்ள கட்டத்தில் FAA செயல்பாடு என்ன என்பதை டைப் செய்யுங்கள். அதிகபட்ச மதிப்பெண்கள் என்பதற்கு எதிராக மதிப்பெண்களை நிரப்புங்கள். செயல்பாடு வகை என்பதற்கு எதிராக உள்ள காம்போ பாக்ஸில் இண்டிவிஜுவல் அல்லது குரூப் என்பதை தேர்ந்தெடுங்கள். பின்னர் சேவ் பட்டனை கிளிக் செய்தால் செயல்பாடு சேமிக்கப்பட்டுவிடும். சேமிக்கப்பட்டவுடன் வலதுபுறம் பட்டியலில் சேர்க்கப்பட்டுவிடும். நீக்க விரும்பினால் டெலீட் பட்டனை கிளிக் செய்யுங்கள். குறிப்பிட்ட செயல்பாடு நீக்கம் செய்யப்பட்டுவிடும். நீங்கள் நீக்க விரும்பும் செயல்பாடு ஏற்கனவே யாரேனும் ஒரு மாணவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருந்தால் அந்த ஒதுக்கீட்டை ரத்து செய்யாமல் இந்த திரையில் செயல்பாட்டை நீக்க இயலாது. தயாரிப்பு என்ற மெனுவின் மீது கிளிக் செய்து அப்போது தோன்றும் பட்டியலில் பாடத்தலைப்புகள் என்ற சப்மெனு மீது கிளிக் செய்யுங்கள். பாடத்தலைப்புகளை பராமரிப்பதற்கான திரை தோன்றும். இத்திரையானது 2 பகுதிகளை கொண்டிருக்கும். வலதுபுறம் பாடத்தலைப்புகளை சேர்க்க, திருத்தம் செய்ய, நீக்கம் செய்ய உதவும் பகுதி. வலதுபுறம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சப்ஜெக்டில் சேமிப்பில் உள்ள பாடத்தலைப்புகளை பட்டியலிடப்படும் பகுதி. பட்டியலில் உள்ள பாடத்தலைப்புகளில் விரும்பியதை தேர்ந்தெடுத்து அதன் மீது கிளிக் செய்தால் இடதுபுறம் கட்டங்களில் விவரங்கள் தோன்றும். தேவையான திருத்தங்களை செய்துவிட்டு சேமித்து விடுங்கள். புதிய பாடத்தலைப்பை சேர்க்க ஆட் பட்டனை கிளிக் செய்யுங்கள். வகுப்பு, பாடம் ஆகியவற்றை தேர்ந்தெடுங்கள். பாடத்தலைப்பு என்பதற்கு எதிராக உள்ள கட்டத்தில் பாடத்தலைப்பை உள்ளீடு செய்யுங்கள். பின்னர் சேவ் பட்டனை கிளிக் செய்து சேமித்து விடுங்கள். சேமிக்கப்பட்டவுடன் அந்த பாடத்தலைப்பு வலதுபுறம் உள்ள பட்டியலில் சேர்க்கப்பட்டுவிடும். நீக்கம் செய்ய விரும்பினால் டெலீட் பட்டனை கிளிக் செய்யுங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடத்தலைப்பு நீக்கப்பட்டுவிடும். அதே சமயம் அந்த பாடத்தலைப்பில் ஏதேனும் FAA அல்லது FAB செயல்பாடுகள் சேமிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது SA மதிப்பெண்கள் சேமிக்கப்பட்டிருந்தாலோ அந்த பாடத்தலைப்பை நீக்க இயலாது. தயாரிப்பு என்ற மெனு மீது கிளிக் செய்து அப்போது தோன்றும் பட்டியலில் வகுப்பு வாரியாக பாடங்கள் என்ற சப்மெனு மீது கிளிக் செய்யுங்கள். பாடங்களை பராமரிப்பதற்கான திரை தோன்றும். இந்த திரையில் 2 பகுதிகள் இருக்கும். இடதுபுறம் பாடங்களை சேர்க்க, திருத்த, நீக்கம் செய்ய உதவும் பகுதி. வலதுபுறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வகுப்பிற்கான சேமிப்பில் உள்ள பாடங்களை பட்டியலிடும் பகுதி. புதிய பாடம் அதாவது சப்ஜெக்டை சேமிக்க ஆட் பட்டனை கிளிக் செய்யுங்கள். வகுப்பை தேர்ந்தெடுத்துவிட்டு பாடம் என்பதற்கு எதிராக உள்ள கட்டத்தில் பாடத்தை உள்ளீடு செய்யுங்கள். பின்னர் சேவ் பட்டனை கிளிக் செய்து சேமித்து விடுங்கள். சேமிக்கப்பட்டவுடன் வலதுபுறம் உள்ள பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட பாடம் சேர்க்கப்பட்டுவிடும். வலதுபுறம் உள்ள பட்டியலில் திருத்த வேண்டிய அல்லது நீக்கம் செய்ய வேண்டிய பாடத்தை தேர்ந்தெடுத்து கிளிக் செய்யுங்கள். இடதுபுறம் உள்ள கட்டங்களில் பொருத்தமான விவரங்கள் தோன்றும். தேவையான திருத்தங்களை செய்துவிட்டு சேவ் பட்டனை கிளிக் செய்தால் திருத்தங்கள் சேமிக்கப்பட்டுவிடும். நீக்கம் செய்ய விரும்பினால் டெலீட் பட்டனை கிளிக் செய்தால் நீக்கப்பட்டுவிடும். அதே சமயம் ஒரு பாடத்தின் கீழ் ஏதேனும் பாடத்தலைப்பு சேமிக்கப்பட்டிருந்தால் அந்த பாடத்தை நீக்க இயலாது.